வணக்கம் முருகேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு வெங்கடேசன் அப்படிங்கிற சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு. ஒரு இன்ட்ராடேவுக்கு எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையிறது கொஞ்சம் டீட்டெயில் வீடியோ போடுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தாரு. நான் இப்போ ஒரு இன்ட்ராடேவுக்கும் இல்லை ஸ்விங் ட்ரேடிங் எந்த இதுக்காக இருந்தாலும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையிறது ஒன்று தான். ஆனால் நம்ம செலக்ட் பண்ணுற டைம் ஃப்ரேம் என்ட்ரி எக்ஸிட் இது மட்டும்தான் கொஞ்சம் வேறுபடும். இப்போ ஃபஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னன்னு தெரியும்னா, இப்போ ப்ரைஸ் உதாரணத்துக்கு இந்த மாதிரி போகுது அப்படின்னா, இப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த ப்ரைஸுக்கு முன்னாடி ஹை ரெசிஸ்டன்ஸ், ஓகேங்களா? அதே மாதிரி ப்ரைஸோட ப்ரீவியஸ் லோ சப்போர்ட், ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு இது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ப்ரைஸோட ப்ரீவியஸ் லோ சப்போர்ட், ப்ரீவியஸ் ஹை ரெசிஸ்டன்ஸ். அதுக்கடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு சப்போர்ட் அதை பிரேக் பண்ணும்போது, பிரேக் அவுட் பண்ணி ப்ரைஸ் கீழே வரும்போது அது ரெசிஸ்டன்ஸாக மாறும். இன்னொன்று, ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணி ப்ரைஸ் மேலே போச்சுன்னா அது சப்போர்ட்டாக மாறும். உதாரணத்துக்கு இந்த மாதிரி ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா, இப்படி வந்திருக்கு அப்படின்னா இது ப்ரீவியஸ் ஹை. இந்த லைன் இந்த லைனை இது ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதை பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிடுச்சு. மேலே போனோடனே இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இது சப்போர்ட்டையும் பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துச்சு, ஓகேங்களா? இப்போ இது ஃபஸ்ட்டு இந்த பொசிஷனில் இருக்கும்போது இது ரெசிஸ்டன்ஸு. இது பிரேக் அவுட் பண்ணி இந்த இடத்துல மேலே போனோடனே இந்த ஏரியாவில் அதுக்கு சப்போர்ட்டு. இது நான் தெளிவாக சொல்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ப்ரைஸ் இருக்கு, இது பிரேக் அவுட் பண்ணிடுது. பிரேக் அவுட் பண்ணி இப்படி மேலே போகுது அப்படின்னா, ப்ரைஸ் இந்த மாதிரி மேலே போகுது அப்படின்னா, இது முன்னாடி ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. இந்த ப்ளூ லைன் முன்னாடி ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. இப்போ ப்ரைஸுக்கு சப்போர்ட்டாக மாறிக்கும். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்தோடனே ப்ரைஸ் ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இதை தான் சொல்ல வரேன். ஒரு ரெசிஸ்டன்ஸை ஒரு ப்ரைஸ் பிரேக் அவுட் பண்ணால் அது சப்போர்ட்டாக மாறும். இது புரிஞ்சுக்கங்க. அடுத்து ஒன்று இன்னும் இப்போ இந்த இது சப்போர்ட் அப்படிங்கிறது இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு ப்ரைஸ் அப்படின்னா, இந்த இடம் சப்போர்ட்டாக இருந்தது, இப்போ ப்ரைஸுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகிடும், ஓகேங்களா? இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ சார்ட்டில் எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையுது, அது இன்ட்ராடே சார்ட்டுக்கு எப்படி வரையுது அப்படின்னா, டெய்லி சார்ட் இன்ட்ராடே பண்ணோம்னா டெய்லி சார்ட் எடுத்துக்கோங்க. டெய்லி சார்ட்டில் போய் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டை விட்டு லைன் சார்ட்டுக்கு மாறிக்குங்க. லைன் சார்ட்டில் கொஞ்சம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையிறது ஈஸியாக இருக்கும், ஓகேங்க? நான் 20 ஹைட்டில் யூஸ் பண்ணுறேன். அதனால் ஹரிசாண்டல், இப்போ ஹரிசாண்டல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைய போகிறோம். அதனால் ஹரிசாண்டல் அப்படின்னு ஒரு டூல் எடுத்து இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா சப்போர்ட், ஓகேங்களா? ஏன்னா ப்ரைஸ் இது இப்போ உள்ள ப்ரைஸோட ப்ரீவியஸ் லோ, ப்ரைஸோட ப்ரீவியஸ் ஹை ரெசிஸ்டன்ஸ், ப்ரைஸோட இதுக்கு மேலே உள்ள ஒவ்வொரு கையும் ரெசிஸ்டன்ஸ். இந்த இடம் இந்த இடத்துல ஒரு ப்ரைஸ் சிங்காகி கீழே வந்துருக்குங்களா, அதனால இது ஒரு கோடு, இந்த ஒரு கோடு. அது மாதிரி இதுக்கு கீழே உள்ள லோ இங்கே ஒன்று இருக்க, இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க, ஓகேங்களா? எங்கெங்கே ஸ்விங்கு ஒரு ப்ரைஸில் எங்கெங்கே டர்னிங் திரும்புதோ அந்த இடம்லாம் சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டாகவும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக மாறும்.
அப்போ எந்தெந்த இடத்துல வந்து ப்ரைஸ் ஒரு டர்னிங் ஆகிருக்கு அதெல்லாம் வச்சு ஒரு லைனை போடுங்க. லைனை போட்டிங்கன்னா இப்போ ப்ரைஸுக்கு கீழே உள்ள ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட். கரெக்ட். இந்த ப்ரைஸோட மேலே உள்ள ஒவ்வொரு லைன் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து கரிசாண்ட லைனில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிட்டோம். இதே மாதிரி ஒரு ப்ரைஸ் வந்து ட்ரெண்டு மேலே போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு டைக்னல் லைன் ஒரு ட்ரெண்ட் லைன், அது சேனல் லைன் வந்து போடணும். அது வந்து இந்த மாதிரி ஒரு லைன் போடணும். இப்போ மினிமம் வந்து ஒரு 2 பாயிண்டாவது டச் பண்ணோம். மேக்ஸிமம் அதிகம் பாயிண்ட் டச் பண்ணும்போது இன்னொரு லைன் கூட இன்னும் கூட இப்படி போட்டுக்கணும். நிறைய புள்ளிகளை இணைச்சு இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்படி இது வந்து ஒரு சேனலோட பிவோட் லைன். பெரும்பாலும் வந்து இந்த இடத்துல பாருங்க எத்தனை பாயிண்ட் வந்து டச் ஆயிருக்கு அப்படின்னு. முடிஞ்சளவு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் வரையும் போது மேக்சிமம் நம்பர் ஆஃப் பாயிண்ட் டச் பண்ணுற மாதிரி வரைங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நீங்கள் கேண்டில்ஸ்டிக் சார்ட் மாறிக்கிங்க. கேண்டில்ஸ்டிக் சார்ட் மாறினோடனே மாறிக்கிங்க. இப்போ வந்து ஒன் டே டெய்லி சார்ட்டை வந்து இந்த மாதிரி சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிட்டீங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி சார்ட்டை வச்சு வரைஞ்சாச்சு. ஹவர்லி இல்லைன்னா 2 hour சார்ட்டை யூஸ் பண்ணி ட்ரெண்டை பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இப்போ வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிட்டீங்க. இப்போ வந்து ஹவர்லி இல்லைன்னா 2 hour சார்ட் இதை வந்து ட்ரெண்டை பார்த்துக்குங்க. அந்த ட்ரெண்டுக்கு நீங்கள் வந்து இப்போ ஹவர் 1 hour சார்ட்டில் வந்து டவுன் ட்ரெண்ட்னா அந்த ஸ்டாக்கில் நீங்கள் செல் பண்ண தான் பார்க்கணும், ஷார்ட் போக தான் பார்க்கணும். இதே 1 hour சார்ட்டில் ட்ரெண்ட் வந்து அப்பில் இருக்குது அப்படின்னா நீங்கள் லாங் போக தான் பார்க்கணும். டெய்லி சார்ட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சுட்டீங்க. ஹவர்லி சார்ட்டில் ட்ரெண்ட் பார்க்க யூஸ் பண்ணுறீங்க. என்ட்ரி எக்ஸிட் வந்து எதில் எடுக்கிறீங்க அப்படின்னா ஓகேங்களா? இப்போ வந்து இது பாருங்கள், ட்ரெண்டு பார்க்க தெரியும்னா அது தெரியும்னு நினைக்கிறேன். ட்ரெண்டு பார்க்கறது நிறைய ஒரு 2-3 மெத்தட் இருக்குது. சிங்கிள் லோ ஹையை வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஹவர்லி சார்ட்டில் ஒரு சைடு வேவில் தான் இருக்குது. ப்ரைஸ் வந்து சரி இருக்கு. அப்படி இல்லைன்னா ஒரு மூவிங் ஆவரேஜ் போட்டு கூட ட்ரெண்டு பார்த்துக்கலாம். ஹவர்லி சார்ட்டில் ஒரு சைடு மார்க்கெட்டில் தான் இருக்குது. ஓகேவா? ஹவர்லி சார்ட்டை வச்சு ட்ரெண்டு பார்த்துக்குங்க. ஒரு கீழே ப்ரைஸ் வந்துட்டு இப்போ போயிட்டுருக்கு. சைட்வே மார்க்கெட் அது ஹவர்லி சார்ட்டில் ட்ரெண்டு பார்த்து அடுத்த 15 minutes போய் என்ட்ரி எக்ஸிட் எடுங்க. எப்படி அப்படின்னா இப்போ வந்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிட்டோம். இந்த சப்போர்ட்டில் போய் ரிவர்சலுக்கான கேண்டில்ஸ்டிக்கில் எதுவும் சிக்னல் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் போங்க. ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ரிவர்சலுக்கான ஏதாவது கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் கிடைச்சுன்னா ஷார்ட் போங்க.
அப்படி இல்லை அப்படின்னா ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுது அப்படின்னா பிரேக் அவுட் வால்யூம் போட்டுங்க. வால்யூமும் நல்ல லாஸ்ட் 2-3 கேண்டிலோட வால்யூம் நல்லா பெருசாக இருந்துச்சு அப்படின்னா பெருசாகி பிரேக் அவுட் நல்லா போயிருந்துச்சு அப்படின்னா அதாவது ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணால் பை பண்ணலாம். இதே வந்து சப்போர்ட்டில் வந்து ப்ரைஸ் இந்த மாதிரி கீழே இறங்கி இந்த இடம் வந்து சப்போர்ட். உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து நாளைக்கு ஏதாவது ரிவர்சல் பேட்டர்ன் புலிஸ் ரிவர்சல் பேட்டர்ன் சப்போர்ட்டில் கேண்டில்ஸ்டிக்கில் ஏதாவது கிடைச்சா பை பண்ண பார்க்கலாம். அது மட்டும் இல்லை அப்போ பை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நல்ல வால்யூமோட பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா செல் பண்ண பார்க்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணலாம். அதோட வால்யூமும் யூஸ் பண்ணிக்கோங்க. அது இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் ப்ளஸ் வால்யூம் இந்த மாதிரி 3 வச்சு யூஸ் பண்ணலாம். இதோட அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது இண்டிகேட்டரும் யூஸ் பண்ணி பாருங்கள். இதோட இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் இதை வச்சு பண்ணுறது பெட்டராக இருக்கும். இண்டிகேட்டர் தேவையில்லை. உங்களுக்கு கன்ஃபர்மேஷனுக்காக வேணுமா இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி போகுது. இங்கே ரெசிஸ்டன்ஸில் இந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கட்சாண்ட லைனா சிலது வந்து அதாவது கன்ஃப்ளூயன்ஸ் ஜோன் அப்படிங்குவாங்க. கன்ஃப்ளூயன்ஸ் ஜோன் என்ன அப்படின்னா பல சந்தர்ப்பங்கள் பல விஷயங்கள் வந்து கொடுது. அதாவது சங்கமித்தல் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். அது என்ன அப்படின்னா இப்போ வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல வந்து இங்கே ஒரு லைன் வரும். அந்த லைன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் அதாவது சேனல் லைன் மாதிரி ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. இந்த லைன் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லைன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி 2 சப்போர்ட் லைனும் ஒன்றா ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்தோம்னா அதோட கொஞ்சம் பொட்டன்ஷியல் வந்து நல்ல பவர் நல்லா இருக்கும். அதோட சப்போர்ட் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டயகனல் லைன் அதாவது ட்ரெண்ட் லைன் சேனல் லைன் மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் வருது. அதே மாதிரி ஹரிசாண்டல் லைன் ரெசிஸ்டன்ஸ் வருது. இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து போய் அங்கே டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு. 3வது இதை வந்து பிப்பனாக்கியும் யூஸ் பண்ணலாம். பிப்பனாக்கியில் இந்த அளவுக்கு கிலோ ப்ரைஸ் வந்துட்டு மேலே போகுது அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் வந்து பிப்பனாக்கியோட லெவலும் நல்லா ஒரு கன்வெர்ஜ் ஆகுது. அதாவது ஒத்து போகுது அப்படின்னா அதோட அக்யூரேசி கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வரையுதுன்னு தெரிஞ்சிருக்கேன். இதை வந்து இன்ட்ராடேவுக்கு டே சார்ட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வாங்கிக்குங்க. 1 hour அல்லது 2 hourல ட்ரெண்ட் பாருங்கள். 15 minute இல்லை அதோட 10 minute வந்து என்ட்ரி எக்ஸிட் ஆகிக்குங்க. அதை வச்சு கேண்டில்ஸ்டிக்கில் பார்த்து என்ட்ரி எக்ஸிட் ஆகிக்குங்க. இது வந்து டே சார்ட்டு. ஓகேங்களா? இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு இதே வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத திரும்ப இது பண்ணியிருக்கேன். ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க இல்லை ஒரு 10 நாள் 15 நாள் ஹோல்டிங் பண்ணி ஷார்ட் டர்ம் ட்ரேடிங் மாதிரி பண்ணுறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு வீக்லியில் எடுத்துக்கோங்க. வீக்லி சார்ட்டை வச்சு வீக்லி சார்ட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரே நிமிஷம் வந்துடும். ஓகேங்க. இப்போ வீக்லி சார்ட் எடுத்தேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையறேன். ஒவ்வொரு டர்னிங்கும் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம எடுத்துக்கணும்.
இந்த மாதிரி மேக்ஸிமம் ஏதாவது பாயிண்ட் டச் பண்ணுற மாதிரி ரெக்டாங்கிள் ப்ளஸ் வந்து இந்த ஃப்ரண்ட் லைனை டச் பண்ணுற மாதிரி போட்டு சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு வீக்லி எடுத்துட்டோம். இப்போ வந்து கேண்டில்ஸ்டிக் போய்க்குங்க. ட்ரெண்ட் வந்து பார்த்துக்குங்க. டே சார்ட்டில் எந்த ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு பார்த்துங்க. டே சார்ட்டில் அதாவது டெய்லி சார்ட்டில் எந்த ட்ரெண்ட் இருக்குன்னு பார்த்துங்க. வீக்லியில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பண்ணிட்டு டெய்லி சார்ட்டில் எந்த ட்ரெண்ட் இருக்குன்னு பார்த்துட்டோம். ஆனால் என்ட்ரி எக்ஸிட் வந்து 1 hour சார்ட்டுக்கு மாறிக்குங்க. 1 hour சார்ட் மாறிக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின் ரெசிஸ்டன்ஸு, இது மெயின் சப்போர்ட்டு. இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டில் எது எடுத்து மேலே போகுதா அப்படிங்கிறது பார்த்துங்க. இல்லை ரெசிஸ்டன்ஸில் போய் ரிவர்சல் கிடைக்குதா, சப்போர்ட்டில் ஏதாவது புள்ளிஸ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் ரிவர்சல் கிடைக்குதான்னு பார்க்கணும். இல்லைன்னா ரெசிஸ்டன்ஸில் போய் புள்ளிஸ் பேரிஸ் ரிவர்சல் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் கிடைக்குதான்னு பார்க்கணும். அதாவது ஸ்கேர் பண்ணலாம். ரெண்டாவது அடுத்த ஒரு விஷயம் வந்து பிரேக் அவுட்டும் பண்ணலாம். சப்போர்ட்டே இல்லை ரெசிஸ்டன்ஸ்லேயே பிரேக் அவுட் பண்ணும்போது ஸ்கேர் பண்ணலாம். ஓகேங்க. இப்போ இந்த வீடியோ வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வரையுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.